வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 200 கிராம் பரங்கிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கேப்பில் ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா நமக்கு பரங்கிக்காய் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.